ஹலோ எவ்ரிஒன். பாலிட்டியில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? 100வது அமெண்ட்மெண்ட் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. பங்களாதேஷ் கூட சம் ஏரியாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நூர்ஜஹான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஹாங்கீரோட ஒய்ஃப் நூர்ஜஹான். ஸோ அவங்க வந்து ஒரு முஸ்லீம். பங்களாதேஷில் மெஜாரிட்டி பீப்புள் முஸ்லீம். ஸோ நூர்ஜஹான் பங்களாதேஷில் இருக்காங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நூர்ஜஹான். 101 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், நாடு முழுவதும் ஒரே விதமான வரி. ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 102 2018 கொண்டு வந்திருப்பாங்க. 102வது அப்படின்றது 2 எடுத்துக்கோங்க. இங்கே பிசின்றது 2 எழுத்து. பிசின்றது பேக்வர்டு கிளாஸ். அதுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கும், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் இருக்கும். அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 103 பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 3 எழுத்து. இங்கே 3, இங்கே இடபிள்யூஎஸ் 3 எழுத்து. 103வது சட்ட திருத்தம் 2019. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 104 2104வது சட்ட திருத்தம் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எஸ்சி எஸ்டிக்கும் ஆங்கிலோ இந்தியனுக்கும் ரிசர்வேஷன் இருக்கும். அதில் ஆங்கிலோ இந்தியனே தூக்கிடுவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப் டு 2030 வரைக்கும். ஆங்கிலோ இந்தியன் மொத்தம் 2 பேர் இருந்திருப்பாங்க லோக்சபாவில். ஸோ அந்த 2 × 2 எவ்வளோப்பா? 4. அப்போ 104 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியனை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வந்துட போகுது. அதுக்கப்புறம் 105 பார்த்தீங்கன்னா 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஓபிசி ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி டு ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நமக்கு யார் தான் தருவாங்கன்னா ஸ்டேட் தான் கொடுப்பாங்க. நம்ம ஓபிசின்னு சொல்கிறது அதிகாரம் ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு இருந்திருக்கும், அப்புறம் சென்ட்ரலுக்கு போயிருக்கும், திரும்ப அந்த அதிகாரத்தை ஸ்டேட்டுக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓபிசி ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி டு ஸ்டேட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 106வது சட்ட திருத்தம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் உமன்ஸ்க்கு 33% ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. 3 + 3 எவ்வளோப்பா? 6 அவ்வளோதான். அப்போ 106ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100 2015, அப்புறம் பாருங்கள் 17 18 19 20 21 கண்டினியூஸாக வருவார். ஸோ இந்த லாஸ்ட் இயரை மட்டும் பாருங்கள் 2023. அதில் லாஸ்ட் 2 digit 3 × 2 எவ்வளோப்பா? 6. அப்போ 2023 106வது சட்ட திருத்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.